ஆறாவது வினா, நிறுவனம் ஒன்றில் பங்கொன்றின் சந்தை பெறுமதி ரூபாய் 125 ஆகும். ரஞ்சித் அந்நிறுவனத்திலிருந்து 600 பங்குகளை கொள்வனவு செய்தார். அப்பங்குகளை கொள்வனவு செய்வது முதலிட்ட தொகை யாது? பங்கொன்றின் சந்தை பெறுமதி 125 ரூபாவாம். அந்த 125 பெறுமதியான பங்குகள்ல இருந்து ரஞ்சித் என்றவர் 600 பங்குகளை கொள்வனவு செய்கிறார். 600 பங்குகளை கொள்வனவு செய்கிறார். கேள்வி என்னென்று சொன்னால், அவர் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலிட்ட தொகை. ஆகவே பங்கொன்றின விலை 125 ரூபாவாம். 600 பெருக்கி விட்டா அவர் முதலிட்ட தொகை வரும். 600 தர 125 பெருக்கி ரூபா 75,000 என்று வரும். அவர் பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக முதலிட்ட தொகை. அடுத்த வினா, வருட இறுதியில் பங்கு லாபமாக ரூபாய் 9,000 கிடைத்தது எனின் நிறுவனம் பங்கொன்று வழங்கும் பங்கு லாபத்தை காண்க. நாங்கள் பங்கு முதலீட்டில எங்களுக்கு 2 வகை லாபம் கிடைக்கிறது. ஒன்று மூலதன லாபம், இரண்டாவது பங்கு லாபம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி பங்கு லாபம். அதாவது நிறுவனம் எங்களுக்கு பங்குக்காக தார லாபம் தான் பங்கு லாபம். அப்படி அவர் கொள்வனவு செய்த பங்குகளுக்காக தார பங்கு லாபம் ரூபாய் 9,000. 9,000 பங்குகளும் 9,000 லாபமும் 600 பங்குகளுக்காக கிடைக்கப்பட்ட லாபம். அப்ப கேள்வி பங்கொன்றிற்கு கிடைத்த லாபம் தான் கேள்வி. ஆகவே மொத்த பங்கு லாபத்தை 600 பிரிச்சா எங்களுக்கு பங்கொன்றுக்கு வழங்கிய லாபம் கிடைக்கும். அப்போ 9,000 600 பிரிக்க வேணும். ஏனென்றா மொத்த பங்கு லாபத்தை பங்குகளின் எண்ணிக்கையால பிரிச்சா பங்கு லாபம் கிடைக்கும். 9,600 பிரிச்சா 2 0 2 0 90 பிரிச்சா 15 வரும். ரூபா 15 பெறுவர். அந்த நிறுவனம் எங்களுக்கு பங்கொன்றுக்கு தார லாபம். அடுத்த வினா, மூன்றாவது வினா, இந்நிறுவனத்தில் அதே விலைக்கு பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவருக்கு ரூபாய் 24,000 வருடாந்த பங்கு லாபமாக கிடைக்கும் எனின் அவர் நிறுவனத்தில முதலிட்ட தொகையை காணட்டாம். அவருக்கு கிடைக்கிற பங்கு லாபம் 24,000 ரூபாய் கிடைக்குதான். இதுல இருந்து என்ன கண்டுகொள்ளலாம்னா, அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை கண்டுகொள்ளலாம். ஏன், அதாவது 15 ரூபாய் இந்த நிறுவனம் 15 ரூபாய் பங்கு லாபத்தை வழங்குது. இவருக்கு மொத்தமாக கிடைக்கிற பங்கு லாபம் 24,000 ரூபாய். அப்ப இதுல இருந்து அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை 24,000 15 பிரிச்சா அவர் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை வரும் 1,600 பங்குகள். 1,600 பங்குகளை அவர் கொள்வனவு செய்திருக்கிறார். பங்குகளின் எண்ணிக்கை. இப்ப இனி முதலிட்ட தொகை அங்க பங்கொன்றின் பெறுமதி 125 ரூபான்னு தந்திருக்குது. ஆகவே அவர் 600 பங்குகளை 1,600 பங்குகளை கொள்வனவு செய்திருக்கிறார். ஆகவே அவர் முதலிட்ட தொகை 1,600 தர 125. அதாவது அவருடைய பங்குகளின் எண்ணிக்கையால பங்கொன்றின் பெறுமதியை பெருக்கிக்குள்ள அவர் முதலிட்ட மொத்த தொகை வரும் 1,600 பங்குகள் 125 ரூபாய் பங்கொன்றின் பெறுமதி. ஆகவே முதலிட்ட மொத்த தொகை ரூபாய்
200,000 அதாவது 2 லட்சம் ரூபாண்டு பெறுவர் அவர் முதலிட்ட மொத்த தொகை. அந்த 2 லட்சம் ரூபாவை மொத்தமாக முதலிட்டால்தான் அவரால் 24,000 ரூபாய் பங்கு லாபம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினா, வருட இறுதியில் ரஞ்சித் தனது 600 பங்குகளையும் விற்றார். அவர் பங்கு லாபமாக பெற்ற தொகையினரும் பங்கு லாபம் மூலதன லாபத்தினும் கூட்டுத்தொகை அவரது முதலீட்டின் 28%. அவருக்கு வருட இறுதியில பங்கு லாபமும் கிடைக்குது, மூலதன லாபமும் கிடைக்குது. இந்த 2 லாபத்திலும் புறப்பட்ட மொத்த தொகை அவற்றை முதலீட்டின் 28% என்று தந்திருக்குது. 28%. கேள்வி, அவர் ஒரு பங்கை விற்ற விலை கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க மொத்த லாபம் கண்டுகொள்ளலாம். மொத்த லாபம் எப்படி காண்றேன்டா, எங்களுக்கு ஏற்கனவே முதல் வினா எங்க முன்னுக்கு அவர் முதலிட்ட தொகை கண்டு வச்சிருக்கிறோம், ரூபாய் 75,000 கண்டுட்டான். இப்ப 75,000-ன் 28% தான் அவற்ற மொத்த லாபம். ஆகவே மொத்த லாபம் ₹100க்கு 28% என்று தந்தது. 100க்கு 28. அவர் முதலிட்ட தொகை 75,000. 75,000 சுருக்கினா 2 பட்டலாம். 28 தர 750 சுருக்கினா ரூபாய் 21,000 என்று வரும். அவருக்கு கிடைத்த மொத்த லாபம் ரூபாய் 21,000 என்று வெறும் அவருக்கு கிடைத்த மொத்த லாபம். இதில இருந்து நாங்கள் எங்களை மூலதன லாபம் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு 9,000 பங்கு லாபம் கிடைச்சது என்று சொல்லி கண்ட நாங்கள் அவருக்கு மூலதன லாபம் கண்டுகொள்ளலாம். மூலதன லாபம் மொத்த லாபம் தான் ரூபாய் 21,000. 21,000-லிருந்து அவருக்கு கிடைத்த பங்கு லாபம் 9,000 கழிச்சா அவருக்கு கிடைக்கிற மூலதன லாபம் ரூபாய் 21,000 அவருக்கு கிடைக்கிற மூலதன லாபம் ரூபாய் 12,000 என்று வரும். அவருக்கு கிடைக்கிற மூலதன லாபம். கேட்கப்பட்ட கேள்வி அவர் பங்கொன்ற விற்ற விலை தான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப நாங்கள் இதுல இருந்து என்ன கணிக்க போறோம்னா, பங்கொன்ற விற்கிறதால அவருக்கு கிடைச்ச லாபம், அதாவது ஒரு பங்கில கிடைக்கிற லாபம். பங்கொன்றை விற்றதனால கிடைக்கிற லாபம், பங்கொன்றை விற்பதனால் கிடைக்கிற லாபம் 12,000. ஏன் அவருக்கு கிடைச்ச மொத்த மூலதன லாபம் 12,000. அவர் வச்சிருந்த பங்குகளின் எண்ணிக்கை 600 பங்குகளை விற்றுத்தான் அவருக்கு 12,000 மூலதன லாபம் கிடைக்குது. 600ஆல சுருக்கினா 2 0 2 0, 6ஆல வெட்டினா 2 முறை ரூபாய் 22 பெறுவர். அவருக்கு கிடைக்கிற, அதாவது பங்கொன்ற விற்பனை செய்யக்குள்ள ஒரு பங்கால கிடைக்கிற லாபம் ரூபாய் 20. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, எங்கள்ட்ட விற்ற விலை அவர் பங்க வாங்கிய பெறுமதி 125 வந்தது. 125. அவர் பங்குகளை விற்கிறதால அவருக்கு கிடைச்ச மூலதன லாபம் ரூபாய் 20. 20ஐயும் கூட்டினா ரூபாய் 145 பெறுவர். அவர் பங்கு ஒன்றை விற்ற விலை
ரூபா 145 பேரு. திருப்பி ஒரு காப்பாப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 125 ரூபா பங்கு பெறுமதி அந்த நிறுவனத்தில 600 பங்குகளை கொள்வனவு செய்கிறார். ஆகவே முதலிட்ட தொகை வந்து பங்குகளின் எண்ணிக்கைய ஒரு பங்கொன்றின் விலையாள பெருக்கேக்க வரும். அப்ப 600 தர 125 ரூபா 75,000 வரும். பிறகு அவருக்கு வருட இறுதியில் பங்கு லாபமாக 9,000 கிடைக்குதாம். கேள்வி வந்து நிறுவனம் பங்கொன்றிற்கு வழங்கும் வருடாந்த பங்கு லாபம். அவருக்கு கிடைச்ச மொத்த பங்கு லாபத்தை 600ஆல பிரிக்கக்குள்ள ரூபா 15 வாரர் அந்த நிறுவனம் அவருக்கு வருடம் வழங்கிய பங்கு லாபம். அடுத்தது மூன்றாவது வினா, இந்நிறுவனத்தில் அதே விலைக்கு பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவருக்கு 24,000 ரூபாய் வருடாந்த பங்கு லாபமாக கிடைக்க வேணும் என்று சொன்னா அவர் அந்த நிறுவனத்தில முதலிட வேண்டிய தொகையை காணட்டாம். அவர் முதலாவது நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னா பங்குகளின் எண்ணிக்கையை காண்றோம். பங்குகளின் எண்ணிக்கை எப்படி காண்றோம் என்று சொன்னா அவர் முதலிட்ட தொகை 24,000, அவருக்கு வந்து 24,000 ரூபாய் பங்கு அதாவது லாபம் கிடைக்க வேணும். அப்ப 24,000 பங்கொன்றில கிடைக்கிற லாபத்தால பிரிக்கிறோம். அவை 1,600 வருது. பிறகு முதலிட்ட தொகை காண்றோம். அவருக்கு கிடைச்ச பங்குகளின் எண்ணிக்கை 1,600, பங்கொன்றின் விலை வந்து 25. அப்ப 1,600 125ஆல பெருக்கக்குள்ள ரூபாய் 2 லட்சம் என்று வருது. அவர் அந்த 24,000 ரூபாய் பங்கு லாபத்தை பெறுவதற்காக அந்த நிறுவனத்தில அவர் முதலிட்ட தொகை வந்து ரூபாய் 2 லட்சம் என்று வருது. பிறகு வருட இறுதியில் ரஞ்சித் வந்து என்ன செய்யறாருண்டா தன்னுடைய 600 பங்குகளையும் விற்கிறார். அவர் பங்கு லாபமாக பெற்ற தொகையும் மூலதனமாக பெற்ற தொகையும் அவற்றை முதலிட்டு 28% வந்திருக்குது. நாங்கள் முதலே கண்டுட்டோம். அவற்றை முதலீடு வந்து 75,000 முதல் கண்ட நாங்கள் 75,000 28% காணைக்குள்ள எங்களுக்கு 21,000 வருது. அந்த 21,000 என்னன்னு சொன்னா அந்த நிறுவனத்தால அவருக்கு கிடைக்கிற மூலதன லாபம் சக பங்கு லாபம், அதாவது வருட அந்த இறுதியில அவருக்கு கிடைத்த மொத்த லாபம். அந்த மொத்த லாபத்துக்குள் மூலதன லாபமும் இருக்குது பங்கு லாபமும் இருக்குது. மூலதன லாபம் உங்களுக்கு காண வேணும். மூலதன லாபம் காண வேணும் என்று சொன்னா மொத்த லாபம் 21,000 பங்கு லாபம் 9,000 கழிக்கிறோம். 9,000 கழிக்கிறோம். கழிக்கைக்குள்ள கிடைக்கிற மூலதன லாபம் 12,000. மூலதன லாபம் ரூபாய் 12,000 என்று கண்ட நாங்கள். பிறகு பங்கொன்ற விற்கிறதால அதாவது ஒரு பங்குல கிடைக்கிற லாபம் மொத்த லாபம் 12,000. அதை 600ஆல பிரிச்சா ரூபாய் 22 வருது. இது பங்கொன்ற விற்பதால கிடைக்கிற லாபம். அதுல இருந்து விற்ற விலையை காண்றோம். கொள்வனவு செய்த விலை வந்து 125 ரூபா. பங்கொன்ற விற்க எனக்கு கிடைச்ச லாபம் வந்து 20 ரூபா. ஆகவே பங்க விற்பனை செய்த விலை வந்து ரூபாய் 145 வார. அடுத்த வினாவுக்கு போவோம். 7வது வினா ஒரு நிகழ்தகவு தொடர்பான ஒரு வினா. பெட்டியொன்றில ஒரே வகையான 3 சிவப்பு பேனைகளும் 2 நீல பேனைகளும் உள்ளன. அமல் பெட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு பேனையை எடுத்தான். அதனை மீண்டும் பெட்டியில் இடாமல், அதாவது அவர் எடுத்த பேனைய திருப்பி பெட்டியில இடாமல் இன்னொரு பேனையை எடுக்கிறார். முதலாவது வினா வந்து அமல் இரு சந்தர்ப்பங்களிலும் பெட்டியிலிருந்து பேனைகள் எடுக்கும் முறையை காட்டும் மாதிரி வழியை தரப்பட்ட நெய்யறியில குறித்து காட்டட்டாம். அப்ப 2 தடவை எடுக்கிறார். நான் இந்த பக்கம் முதலாம் தடவையும் இந்த பக்கம் 2ஆம் தடவை, அதாவது பையச்சில முதலாம் தடவையும் எக்ஸச்சில 2ஆம் தடவையையும் குறித்து கொள்கிறேன். அவரிடம் 3 சிவப்பு பேனைகள் இருந்ததா 3 சிவப்பு பேனைகளையும் 3 சிவப்பு பேனைகளையும் நாங்கள் R1 R2 R3 என்று குறிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் R1 R2 R3. 2 நீல பேனைகள் இருந்ததா 2 நீல பேனைகளையும்
b1 b2 என்று குறிக்கிறோம். b1 b2 என்று குறிச்சாச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, அவர் முதலாம் தடவை எடுத்த பேனைய இரண்டாவது தடவை எடுக்கவில்லை. அதாவது மீண்டும் விடாமல் தான் அடுத்த பேணியை எடுக்கிறார். ஆகவே அவர் முதலாவது தடவை R1 எடுத்திருந்தால் இரண்டாவது தடவை எடுக்கையில அங்க R1 என்ற பேனை இருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், அந்த மீண்டும் விடாமல் எடுக்க இந்த மூளை விட்டத்தில், அதாவது இவர் 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 என்ன செய்ய மாட்டாருன்னு சொன்னா எங்களுக்கு நெய்யறியில குறிக்கப்படாது. இந்த மூளை விட்டத்தில் இருக்கிறவ என்ன செய்ய மாட்டோம்னா நெய்யறியில குறிக்கப்படாது. ஏனென்று சொன்னா ஒரு தடவை எடுத்ததை திருப்பி விடாமல் எடுத்தா அதை வந்து பெற மாட்டினோம். ஆகவே நாங்க இனி மற்றவே நெய்யறியில குறிச்சா நெய்யறி இப்படி குறிக்கப்படும். ஆக அந்த மூளை விட்டம் இருக்கிற 5 புள்ளிகள், அதாவது R1 R2 R2 R3 R3 அதே மாதிரி B1 B1 B2 B2க்கு பொதுவான புள்ளிகள் என்ன செய்ய மாட்டேன்னா குறிப்பிட மாட்டுது. முதலாவது அவற்றை மாதிரி வழியா நெய்யறியில குறிக்கட்டா நெய்யறியில குறிச்சு காட்டி இருக்குது. இரண்டாவது வினா, அமல் எடுத்த இரு பேனைகளும் வித்தியாசமான நிறங்களை கொண்டிருப்பதற்கான நிகழ்ச்சி ஏ எனின் இதற்கான மூலகங்களை நெய்யறியில் அடைத்து காட்டி PA என்று சொன்னா அந்த A கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவை வந்து காணட்டாம். அப்ப ரெண்டுமே வேற வேற நிறங்கள். ரெண்டும் வேற வேற நிறங்கள்ண்டா இப்ப முதலாவது தடவை சிவப்பு கிடைத்திருந்தால் இரண்டாவது தடவை நீலம் கிடைத்திருக்க வேண்டும். முதலாவது தடவை நீலம் கிடைத்திருந்தால் இரண்டாவது தடவை சிவப்பு கிடைத்திருக்க வேண்டும். அதான் அங்க சொல்லி இருக்குது என்னன்னு சொன்னா வித்தியாசமான நிறங்கள். முதலாவது தடவையும் இரண்டாவது தடவையும் ஒரே நிறங்கள் கிடைக்காமல் வேற வேற நிறங்கள். இப்ப முதலாவது தடவை சிவப்பு கிடைக்கும் போது இங்க நீலம் கிடைக்கிறது குறிச்சு காட்டுவான். முதலாவது தடவை சிவப்பு கிடைக்கும் போது இரண்டாவது தடவை நீலம் கிடைக்கிறது. இந்த பிரதேசம் காட்டப்பட்டிருக்கிற பிரதேசம். அதே மாதிரி இரண்டாம் தடவை சிவப்பு கிடைக்கும் போது முதலாம் தடவை நீலம் கிடைக்கும். அதாவது முதலாம் தடவை நீலம் கிடைக்கக்குள்ள இரண்டாம் தடவை சிவப்பு கிடைக்கிற பிரதேசம் இந்த பிரதேசம். இவர் ரெண்டு பேரையும் சேர்த்ததைத்தான் அவர் வந்து ஏ என்ற நிகழ்ச்சியால குறிச்சிருக்கிறார். குறிக்கப்பட்டதை பாருங்கோ, ரெண்டுமே வேற வேற நிறங்கள். இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது முதலாம் தடவை நீலம் கிடைக்கும் போது இரண்டாம் தடவை சிவப்பு கிடைக்கிறது. ரெண்டுமே வேற வேற நிறங்கள். இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது முதலாம் தடவை சிவப்பு கிடைக்கும் போது இரண்டாம் தடவை நீலங்கிறது. இந்த ரெண்டு நிகழ்ச்சியை தான் குறிச்சு காட்டி அவர் ஏ என்று சொல்றாரு. அந்த நிகழ்ச்சியை அப்ப ஏ என்று குறிச்சாச்சு. இப்ப கேள்வி வந்து நிகழ்ச்சியை குறிச்சு காட்டுறது இல்ல, அங்க ஏ என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பெருமானம். இப்ப மாதிரி வழியில இருக்கிற மொத்த மூலகங்கள் எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு 20. அதாவது நம்பர் ஆஃப் எஸ். மாதிரி வழியில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எஸ் ஆல குறிக்கிறாங்க. அதன் பெருமதி 20 தெரியும். நம்பர் ஆஃப் ஏ, அதாவது ஏ என்ற நிகழ்ச்சியில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை மொத்தமாக இதில் 6 மொத்தமாக 12 மூலகங்கள் இருக்குது. ஆகவே அதாவது 12 பேர்கள் இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் ஏ வந்து 12 பேரும். எங்களுக்கு தெரியும் ஏ என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு PA குறிக்கிறாங்க. PA சமன் நம்பர் ஆஃப் ஏ என்ற நிகழ்ச்சியில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கையின் கீழ் அந்த மாதிரி வழியில் இருக்கிற மூலகங்கள், அதாவது பேர்களின் எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் ஏ இன் கீழ் நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏ வந்து 12 கண்டிருக்கிறோம். நம்பர் ஆஃப் எஸ் வந்து அங்க இருக்கிற
மாதிரி வழியில் இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை வந்து 20. அப்ப நிகழ்தகவு பெருமானம் 20 மேல் 12 பெறுவர். இதை சுருக்கினா 3/5 பேரும். அதாவது ஏ என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பெருமானம் வந்து 3/5 பெறுவர். இது நிகழ்தகவு தொடர்பான ஒரு வினா. அடுத்த வினாவுக்கு பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த பகுதி. அமல் மேலே கூறியவாறு பெட்டியிலிருந்து முதலில் எடுத்த பேனை சிவப்பு பேனியாக இருந்தால் மட்டும் அதனை மீண்டும் பெட்டியினுள் இடாமல் பெட்டியிலிருந்து இன்னொரு பேனை எடுப்பார். ஒருவேளை அவர் முதல் சிவப்பில்லாமல் நீலம் எடுத்திருந்தால் அந்த பேனை என்ன செய்வார் என்று சொன்னா பெட்டியில இட்டுத்தான் எடுப்பார். ஏனென்றா இல கூறியிருக்கிறது என்னன்னா, அமல் முதலில் எடுத்த பேனை சிவப்பு பேனையாக, அதாவது சிவப்பு பேனையாக இருந்தால் மட்டும் அதனை மீண்டும் பெட்டியினுள் விடாமல் பெட்டியிலிருந்து இன்னொரு பேனை எடுப்பார். இதிலிருந்து எங்களுக்கு விளங்க வேணும், ஒருவேளை அவர் முதல் நீலப்பேனை எடுத்திருந்தால் அதை பெட்டியில இடுவார். கேள்வி என்னென்றா, இச்சந்தர்ப்பத்திற்கான மாதிரி வழியை மரவரி படம் ஒன்றில் காட்டுக. ஆகவே அவருக்கு முதலாம் தடவைக்கு மரவரி படம் கேட்றார். முதலாம் தடவை அவருக்கு சிவப்பு கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம். ஏனென்றா அங்க 2 வகையான பேனைகள் இருக்கு, சிவப்பு பேனை, நீல பேனை. சிவப்பு கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம். சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 5 பேனைகள் இருக்குது. 5 பேனையில 3 பேனை சிவப்பு பேனை. ஆகவே சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/3. நீலம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/2 வரும். 5/2 என்று வருவார். என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், சிவப்பு பேனை அவர் முதல் எடுத்திருந்தால் திருப்பி இடாமல் தான் என்ன செய்ய போறார் என்று சொன்னா இன்னொரு பேனை எடுக்க போறார். ஆகவே நாங்கள் கிளியர் இன்னும் விரிவாக்குறோம். 2ஆம் தடவைக்கு 2ஆம் தடவையும் அவருக்கு சிவப்பு கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம். ஒருவேளை முதலாம் தடவை நீலம் கிடைச்சிருந்தாலும் 2ஆவது தடவை எடுப்பார். அப்போது சிவப்பு கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம். ஆனால் இங்க ஒரு தரவு தந்திருக்குது. முதலெடுத்தது சிவப்பு பேனையாக இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் மீண்டும் விட மாட்டார். சரிதானே? ஆகவே முதல் சிவப்பு எடுத்ததுல என்ன செய்ய போறா, ஒன்று குறைய போதேன். சிவப்பு எடுத்தபடியா மீண்டும் விட்டிருக்க மாட்டார், ஒன்று குறையும். அது சிவப்பிலே முண்டு குறைவர். ஆகவே திருப்பி 2ஆவது தடவை சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 4/2. ஏன் மொத்தத்திலேயும் ஒன்று குறைவர், சிவப்பிலேயும் ஒன்று குறைவர். ஆகவே 4/2 வரும். இவருக்கான நிகழ்தகவு முதல் சிவப்பு தான் எடுத்துனாங்க. ஆகவே அங்க பெட்டிக்குள்ள 2 நீலம் இருக்குது. ஆகவே அவரும் 4/2 வருவர். அதாவது சிவப்பு முதலாம் தடவை சிவப்பும் 2ஆம் தடவை நீலமும் எடுக்கிற நிகழ்தகவு. ஒருவேளை முதலாவது தடவையாக அவர் நீலம் எடுத்திருந்தால் நீலத்தை பற்றி ஒன்றும் சொல்லல. ஆகவே அவர் என்ன செய்திருப்பார் என்று சொன்னால் மீண்டும் நீலத்தை எடுத்து பார்த்துட்டு நீல பேனி என்று கண்ட உடனே திருப்பி பெட்டியில இட்டு திருப்பி 2ஆம் தடவை எடுத்திருப்பார். ஆகவே மொத்தத்துல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/3. எடுத்த பேனியை திருப்பி இட்டுத்தான் எடுக்கிறார். ஆகவே திருப்பியும் அங்க 2 நீளம் இருக்கும். 5/2 வருவர். இந்த வினாவில ஒன்று நீங்கள் கவனிக்கொள்ள வேணும், முதல் எடுத்தது சிவப்பு பேனியா இருந்தால் மாத்திரம்தான் அவர் என்ன செய்ய மாட்டார் சொன்னா மீண்டும் பெட்டியில விட மாட்டார். நீல பேர் எடுத்தா பெட்டியில விடுவார். எரிஞ்சாலும் நாங்கள் என்ன செய்வோம்டா, அவை என்ன கிடைச்ச பேறுகளை குறிச்சு கொள்ளுவோம். அதாவது இது 2 தடவையும் சிவப்பு,
ஆர் ஆர். இது முதலாம் தடவை சிவப்பு, இரண்டாம் தடவை நீலம் ஆர்பி. இது முதலாம் தடவை நீலம், இரண்டாம் தடவை சிவப்பு பிஆர். இது 2 தடவையும் நீலம் பி பி, அதாவது 2 தடவையும் நீளம் கிடைக்குது. இனி இவன் நிகழ்தகவு பெருமானங்களையும் அங்கால எழுதிக் கொள்வோம். 5 அதாவது 2 தடவையும் சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5 3 தர 4 2. சுருக்கினா 5 20 மேல் 2 6 வருவர், 20 மேல் 6 வரும். அதே மாதிரி முதலாம் தடவை சிவப்பு, இரண்டாம் தடவை நீலம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5 3 தர 4 2. அதையும் சுருக்கினால் 20 மேல் 6 வருவர், 20 மேல் 6. அடுத்தது முதலாம் தடவை நீலம், இரண்டாம் தடவை சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5 2 தர 5 3. இதை சுருக்கினால் 25 மேல் 6 வருவர், 25 மேல் 6. அடுத்தது 2 தடவையுமே நீலம், 5 2 தர 5 2. சுருக்கினா 25 மேல் 4 வருவர். இந்த பெருமானங்கள் கேட்காட்டியே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் நேர பெருக்கி எழுதியிருக்கிறோம். அதானே முதலாவது 2 தடவையும் சிவப்பு 20 6, முதலாவது தடவை சிவப்பு, இரண்டாவது தடவை நீளமும் 20 6, முதலாவது நீளம், இரண்டாவது தடவை சிவப்பு 25 6. 2 தடவையும் நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 25 4. அதாவது முதலாவது தடவை சிவப்பு எடுத்திருந்தால் இரண்டாவது தடவை அதாவது முதலாவது தடவை எடுத்த சிவப்பை மீண்டும் விடாமல் தான் என்ன செய்கிறார் என்று சொன்னார், இரண்டாவது தடவை எடுக்கிறார். அதற்கான மரவரி படம் கீழே காட்டப்பட்டிருக்குது, பார்த்து கொள்ளுங்க. அடுத்த வினா, அமலுக்கு ஒரு நீலப்பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவை மரவரி படத்திலிருந்து காண்க. அவருக்கு ஒரு நீளம்தான் கிடைக்க வேணும். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, ஒரு நீலப்பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவை மரவரி படத்திலிருந்து காணட்டான். இங்க பார்த்து கொள்ளுங்க. மரவரி படத்துல முதலாவது நிகழ்ச்சி 2மே RR, இவர் பெறமாட்டார். இதுல RB, அதாவது முதலாவது தடவை சிவப்பு, இரண்டாவது தடவை நீளம், இவர் பெறுவர். இந்த நிகழ்தகவு பெருமானம் பெறப்போகுது. அடுத்த நிகழ்ச்சியில முதலாவது தடவை நீளம், இரண்டாவது தடவை சிவப்பு, ஆகவே அந்த நிகழ்தகவு பெருமானமும் பெறப்போகுது, BR என்ற நிகழ்தகவு பெருமானமும். அடுத்தது BB, அதாவது முதலாவது தடவையும் நீளம், இரண்டாவது தடவையும் நீளம், அதுவும் பெறமாட்டார். ஏனென்று சொன்னால் ஒரு நீலப்பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவு இங்க 2மே நீலப்பேனையா கிடைக்கிறார். ஆகவே என்ன செய்யாதுன்னு சொன்னா அதுவும் பெறமாட்டார். ஆகவே ஒரு நீல பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இந்த 20 மேல் 6ஐயும் இந்த 25 மேல் 6ஐயும் கூட்ட வேணும். 20 மேல் 6 சக 25 மேல் 6, 20 மேல் 6, 25 மேல் 6ஐயும் கூட்ட வேணும். பகுதியன் வேற வேற பகுதியன். ஆகவே நாம் பகுதியன் சமப்படுத்தினால் 2 பேருக்கும் குமசி 102 வருவர். 20க்கும் 25க்கும் குமசி 100. இவரை சுருக்கினா 5ஆல பெருக்க வேணும். 20 5ஆல பெருக்கினா 100, 5 6 30 சக 25
4 பிரிக்கலாம் 100 6 4 24 24 ஆகவே 30 24 கூட்டினா 54 கீழ் 102 பெறுவர். மேலையங்களையும் சுருக்கிக் கொள்ளலாம். சுருக்குவாம். மேலையங்களையும் சுருக்கிக் கொள்ளுவாம். 2ஆல சுருக்கினா கீழே 52 பேர், மேல 27 பேரும். ஆகவே இவருக்கு அதாவது ஒரு தடவை நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து 50 மேல் 27 பேர். இதுல ஒருவேளை இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஒரு தடவையேனும் நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்று கேட்டிருந்தால், ஒரு தடவையேனும் நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்று கேட்டிருந்தால் இந்த கவனிச்சு கொள்ளுங்க. இந்த நிகழ்தகவு பெருமானம் பெறும். அதாவது முதலாம் தடவை சிவப்பு, 2ஆம் தடவை நீளம் கிடைக்கிறதும் பெறுவர். முதலாம் தடவை நீளம் 2ஆம் தடவை சிவப்பு கிடைக்கிறதும் பெறுவர். முதலாம் தடவை நீளம் 2ஆம் தடவை நீளம் அதாவது 2 தடவை நீளம் கிடைக்கிறவரும் பெறுவர். ஆக பெறாதது எது சொன்னா 2 தடவையும் சிவப்பு கிடைக்கிறவர் மட்டும்தான் பெறமாட்டார். அதாவது ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்திருந்தால் என்ற நிகழ்வு கேட்டிருந்தா ஆகவே எங்க இந்த மூன்று நிகழ்தகவு பெருமானங்களும் என்ன செய்திருப்பார் என்று சொன்னால் கூட்டுப்பட்டு ஒரு தடவையேனும் நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவை வந்து நாங்க கண்டுகொள்ளலாம். அல்லது ஒன்றில இருந்து இந்த 2 தடவை சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவை கழிச்சாலும், அதாவது 2 தடவை சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவை கழிச்சாலும் ஒரு தடவையேனும் நீளம் கிடைப்பதற்கான நிகழ்தகவை நாங்கள் கண்டுகொள்ள முடியும்.